பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் யோபுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபு முதல் அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பாக யோபுடைய காரியத்தை நாம் முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த யோபுடைய சரித்திரம், இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, நீதிமான்களுக்கு ஏன் பாடுகள் வருகிறது இந்த கேள்விக்கு பதில் இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மெய்யான ஒரு விசுவாசம் எப்படி நமக்கு வரணுன்றதையும் இதுல கற்றுக்கொள்ளணும். அடுத்தது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை நடத்துகிறவர் என்பதை இந்த யோபுடைய சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த யோபுடைய புஸ்தகம் எழுதுவதின் நோக்கம். இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னா, இது யார் எழுதினாங்கன்னு இன்னும் தெளிவா கூறப்படல. யோபு எழுதியிருக்க கூடும், அது மட்டும் இல்ல, இந்த நூலை மோசே எழுதியதாகவும் வேதாகமத்தில் இதுவே முதலாவது எழுதப்பட்ட நூல் என்றும் பலர் கருதுகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாலமோன் அல்லது எலியோ எழுதியிருக்கலாம் என்று சொல்லி சிலர் கருதுகிறாங்க. ஆனா இது யாரால எழுதப்பட்டது என்பது இன்னும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலம். இந்த காலம் யோபு தனது குடும்பத்தினருக்காக பலி செலுத்துவதிலிருந்து திருச்சட்டம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முந்திய காலம் என்று கருதலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிமு 17ஆம் நூற்றாண்டிற்கு முந்திய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த நாட்கள்ல குடும்ப தலைவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், குடும்பத்தின் ஆசாரியர்களாய் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊஸ் நாடு ஏதோமுக்கும் அரேபியாவுக்கும் அருகில இருந்த நாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. புலம்பல் 4:21. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா, இந்த யோபு நூலில் ஏலோஹிம், ஏலோவா, ஏல் என்ற பெயர்கள் எதை குறிக்கிறதுனா, தேவன் என்றும் யெகோவா என்றும் குறிக்கிறது. தேவன் என்றும், யெகோவா என்ற பெயர் கர்த்தர் என்றும் குறிக்கிறது. அடோனை என்கிற பெயருக்கு ஆண்டவர் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நூல் யோபுடைய சரித்திரத்துல, இந்த புஸ்தகத்துல மொத்தம் 42 அதிகாரங்கள் இருக்கு. வசனங்கள் பார்த்தீங்கன்னா 1070 வசனங்கள் இருக்குதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோபுடைய புஸ்தகத்தில உள்ளடக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் தேவனும் சாத்தானும் யோபுவை குறித்து சவால் விடுவதும், யோபுவின் பாடுகள்ல தொடக்கம், யோபை குறித்தான, யோபு பட்ட பாடுகளை குறித்தான தொடக்கம் இதுல இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யோபுடைய நண்பர்களுடைய உரையாடலும் யோபு சொல்கிற பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 32ஆம் அதிகாரம் 1 முதல் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலிகு என்பவனுடைய வார்த்தைகள், அவன் என்ன பேசினா யோபுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 38ஆம் அதிகாரம் 1 முதல் 41ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வரைக்கும் அந்த சுழல் காற்றிலிருந்து பேசுகிறதை, தேவன் சுழல் காற்றிலிருந்து பேசுறத இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 42ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் யோபுடைய பதில், அவன் சொன்ன பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரம் 7லிருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வரலாற்றுடைய நிறைவு பகுதியை
இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் யோபுடைய சரித்திரம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது ஒரு நாள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தீயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சைரசம் குடித்தபோது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி
அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, யோபு என்பவன் ஊஸ் தேசத்திலேயே ஒரு பெரிய செல்வந்தனாம். அவன் ஒரு பெரிய பணக்காரனாய் இருந்தான். அவனுக்கு அவ்வளோ சொத்துக்கள் எல்லாம் இருந்தது. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் இருந்தார்கள். ஆனா அவனுடைய சொத்துக்கள் பார்த்தால், அந்த நாட்கள்ல ஆடு மாடு இதுதான் சொத்து. அவனுடைய சொத்துக்களை பார்த்தால் 3ஆம் வசனத்துல 7000 ஆடு இருந்ததாம், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள். இப்படி அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு திரளான அதாவது காரியங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி அவனை ஆசிர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்துல யோபு தாம் பிள்ளைகள், அதாவது பிள்ளைகள் வீடுகள்ல அவங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாம் கூடி அவங்க விருந்து பண்ணும்போது யோபு ஜெபம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம், அந்த நாட்கள் ஆசாரிய ஊழியத்தை அந்த குடும்ப தலைவன் செய்வது வழக்கம். அப்போ அவங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வாராம். கருமையான தெய்வ பிள்ளைகளை, அதே போல இவனும் தன் பிள்ளைகளுக்காக ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்களாம், அந்த பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில நின்றபோது பாருங்க, சாத்தானும் அவங்க நடுவில் நிற்கிறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அதாவது கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, யோபு மேல கண் வச்சிட்டியா? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா சாட்சி? கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா, அவன் சாத்தான் சொல்ற ஆண்டர்கிட்ட, அவன் அதாவது யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன்னா நீங்க அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க. அவன் வேலை செய்கிற கையின் கிரியைகளுடைய ஆசீர்வாதமும் கொடுத்துருக்குறீங்க. அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகி போயிருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், நல்லா ஜாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாருங்க, கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது நீங்க இப்படி அவனுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்ததுனால அவன் வணங்குறான், அதெல்லாம் நீங்க எடுத்து போடுங்க, அப்போ வணங்குறானான்னு பாருங்கன்னு சொல்லும்போது, அவனுடைய அந்த அதாவது அவனுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு, அதாவது ஆண்டவர் சமூகத்துல பாருங்க, இப்போ சொல்றான், நீ எல்லாத்தையும் நீ எடுத்துரு, அவன் தூஷிப்பான்னு. உடனே ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்குறார், அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு, நீ என்ன வேணா செய். உடனே போறான், அந்த வேலியெல்லாம் என்ன பண்றான், முதல் உடச்சி போடுறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொல்றான், இதை மாதிரி அதாவது உங்க குமார்த்திகள் குமாரர்கள்லாம் கூடி இருக்கும்போது இவங்க திராட்சை ரசம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எருதுவை என்ன பண்ணிட்டாங்க, கூட்டு போயிட்டாங்க, கழுதையை கூட்டு போயிட்டாங்க, இப்படி ஒவ்வொன்றையாக கூட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான். கடைசியா சொல்லும்போது, அதாவது அந்த பெருங்காற்று என்ன பண்ணிச்சான், அந்த வீட்டின் 4 மூலையில் அடிக்கும்போது அந்த அதாவது அங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே இதை தாங்க முடியாம அந்த அதாவது யோபு என்ன பண்ணான்னா, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டானாம். கிழித்து கொண்டு அதன் பிறகு அதாவது அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்களே, எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களேன்னு சொல்லலை,
அவன் சொல்ற வார்த்தை, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, நெருக்கத்தின் மத்தியிலையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் யோபு செய்தான். அவனுடைய நெருக்கத்துல, ஆண்டவரே நீங்க தான் எனக்குன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அது அடுத்தது 22ஆம் வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவன் உதட்டளவுல என்ன பண்ணல, பாவம் செய்யலன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம் வாழ்க்கையில நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் தேவனை என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர், அதாவது நம் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம் பழக வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கரபா தீரபா லபூரியா கரபலபரபா ஓ ஷாலோரபி அந்தராலோரபே கரபா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. யோபு செல்வ சீமானா இருந்தான் ஆண்டவரை, ஆனாலும் தகப்பனே ஆண்டவரை, அப்பா தகப்பனே ஆண்டவரை, பிசாசு ஆண்டவரை அவனுடைய வேலிகளை உருவி தகப்பனே எல்லாவற்றையும் ஆண்டவரை, அப்பா அவனுடைய பொருளாதாரத்துல நஷ்டம் ஆண்டவரை, பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்த போது கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா. இந்த நாட்கள்ல அப்பா யோபை போல எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில அப்பா யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. அவங்க இழந்து போனதையெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல கொடுக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு வேலை ஆண்டவரே, நிரந்தரமா வேலை இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. திருமணம் ஆகலையேன்னு சொல்லி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைக்குடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானந்தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.